வணக்கம். இது மகிழி சமையல். இன்றைக்கு நாங்கள் மைசூர் பருப்பு பால் கறி வைக்க போகிறோம். பால் கறி என்று தான் அதை சொல்லுறது. என்னென்னு சொன்னால் பால் விட்டு பருப்பு கறி. முதல்ல சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சித்தல் மிளகாயை சின்னதாக பிச்சு அதில் போட்டுருங்க. அதுக்குள்ளே அதில் கருவேப்பிலை என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, காய்ஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. அதை நான் போட்டுக்கொள்ளுறேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது தாளிஞ்சதும் வாசனை வந்ததும் நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. மைசூர் பருப்பில் தான் பெரும்பாலும் எங்கள் ஊரில் சமைப்பாங்க பருப்பு கறி. பருப்பு கறி வெள்ளிக்கிழமையில் பருப்பு கறி கட்டாயம் வைப்பாங்க. அது மைசூர் பருப்பில் தான் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு பிறகு பெருங்காயம் ஒரு 1/4 கரண்டி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடலாம். நான் ரொம்ப எண்ணெயெல்லாம் விடலை, உடம்புக்கு நல்லதில்லைன்றதுனால குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ மைசூர் பருப்பை கழுவிட்டு அதை நான் குக்கரில் வேக வச்சாச்சு. ஒரே ஒரு விசில் வரும் வரைக்கும் தான் நான் விட்டுருக்குறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதை இந்த வெங்காய தாளித்ததுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பு வெந்துட்டுது ஆனபடியினால் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ மஞ்சள் சேர்க்குறேன். மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் தேக்கரண்டி, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். நல்ல மஞ்சள் நிறத்தில் அந்த பருப்பு கறி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் மஞ்சள் சேர்த்துட்டு, பருப்பு கறி என்றாலே நாங்கள் சேர்க்கிறது சீரகம், மஞ்சள், மிளகு தூளாக்கி சேர்க்கணும். சீரகம், அதாவது சின்ன சீரகம், நச்சீரகம், மஞ்சள், அதோட மிளகு. நான் மிளகு தூள் தான் வச்சுருக்கிறேன். மிளகை பொடியாக்கிட்டு அது சேர்க்கணும். அப்போ சீரகம், மஞ்சள், மிளகு, அதோட வெள்ளைப்பூண்டு ஒரு பல்லு அதுவும் சேர்க்க வேணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் பருப்பு கறி செய்வோம். நான் வெள்ளைப்பூடு ஒரு பல்லை எடுத்து சேர்த்துருக்கிறேன், பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். இதில் இனி பால் விட போகிறோம். பாலுக்கு தேங்காய் பால், முதல் பால் நீங்கள் விடலாம். இல்லை என்று சொன்னால் பசுப்பால் சேர்க்கலாம். ஆனால் நான் தேங்காய் மாவு பவுடர் இருக்குது, தேங்காயினுடைய பவுடர், பால் பவுடர் இருக்குது, அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். மேலதிகமாக உப்பு சேர்த்துட்டேன். முதல்ல உப்பு சேர்த்துனா, இப்போ தான் தேங்காய் பால் பவுடர் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சோண்டு பாலும் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கு பிறகு பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மரக்கறி தான் நாங்கள் சமைப்போம். பருப்பு கறி ஸ்பெஷல். நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.